டியர் டீச்சர், இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெஸ்ட் கொஷின்ஸ் ஒரு 10 பார்க்கலாம். டெமோ கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வர வெனஸ்டே வந்து டெமோ கிளாஸ் வச்சுருக்கேன். டைமிங் வந்து ஈவினிங் 8 o'clock. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. இந்த கொஷின்ஸ் ஒரு 10 கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸை நான் பின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாம் யாராச்சும் கரெக்டாக அப்படி சப்போஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர்ஸை வந்து நான் இந்த கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி வச்சுக்கலாம். இல்லைனா 1 or 2 days கழிச்சு டிஸ்கிரிப்ஷனில் நான் போய் ஆன்சர் என்னவோ அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து தேட ஆரம்பிப்பீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா வந்து அது நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? யூனிட் 1ல் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன்னா எது எது வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. யூனிட் 1ல் ஆல்ரெடி படித்தது தான் இருக்குது. இப்போ நான் அதனால தான் என்ன பண்ணேன்னா யூனிட் 2 ஃபிலாசபிக்கல் அண்டு சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்லேருந்து சில பல கொஷின்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து இப்போது கொடுத்துருக்கிற சிலபஸில் நியூ கொஷின்ஸு. ஓகே, இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் யூடியூப்ஸில் வரும். அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் டெமோ கிளாஸ்க்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட்டில் எழுதுங்க. ஓகேவா? இப்போ கிளாஸுக்கு போயிடலாம். ஆக்சியாலஜி என்பது தத்துவத்தின் ஒரு பிரிவு. இது மதிப்பு மற்றும் மதிப்பீடுகள் பற்றிய ஆய்வாகும். இதை தமிழில் டேஷ் என்று குறிப்பிடலாம். இது நல்லது மற்றும் கெட்டது, அழகு மற்றும் அசிங்கம் போன்ற மதிப்புகள் பற்றிய கேள்விகளை ஆராய்கிறது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைப்பா. இந்த ஆக்சியாலஜிங்கிறது மெட்டாஃபிசிக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு வகை, ஒரு பிரிவு. ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டாஃபிசிக்ஸ் இருக்கும் இல்லையா? மெட்டாஃபிசிக்ஸ், மெட்டாங்கிறது ஒரு பெரும்பான்மையானது. அதில் நம்ம உடல்லேருந்து நமக்கு வெளியில் டு பிரிங் அவுட் அதர் சைடு. நம்ம மனதிற்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தானே மனசு. நம்ம சொல்கிறோம்ல மனசு ரொம்ப வலிக்குது. ஆக்சுவலாக நம்ம பாடியில் மனசு எங்கே இருக்குதுன்னு நமக்கு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. எல்லாருமே ஹார்ட் இருக்கிற சைடு கை வச்சு தான் மனசு அப்படிம்போம். ஏன்னா மனசு அங்கே தான் இருக்கானா யாருக்குமே தெரியாது. அதுதான் உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. ஸோ இப்போ தான் இந்த ஆக்சியாலஜி, மெட்டாஃபிசிக்ஸு, எபிஸ்டமாலஜி இது எல்லாமே உங்களுக்கு இப்போ புதுசு. அதனால் இதிலேருந்து ஒரு கேள்வி வைக்கலாமே, இப்படி கேட்கறதுக்கு சிம்பிளாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த தமிழில் வந்து இது எப்படி சொல்லுவோம்? ஆராய்ச்சியல் அப்படி சொல்லுவோமா, தேர்ந்தெடுத்தல்னு சொல்லுவோமா, நிலையியல்னு சொல்லுவோமா, அல்லது மதிப்பியல்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். தத்துவம் என்ற சொல் பள்ளிகள் என்ற சொல்லோடு தொடர்புடையது. கிரேக்க மொழியில் ஸ்கூல் என்றால் டேஷ் என்று பொருள். இப்போ ஸ்கூலுங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்தது? கிரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஓய்வு, அறிவு, பாடம் கற்பிக்கும் இடம், திறந்தவெளி கல்வி. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரிஜினல் ஆன்சர் என்னங்கிறது டெக்ஸ்ட் புக் ப்ரூஃபோட நான் தான் கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் எடுத்த ஜேசி அகர்வாலோட ஃபிலாசபிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் சோசியாலஜி ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அந்த புக்கில் இருந்து தான் இந்த கொஷின்ஸை நான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு தமிழில் தரேன். ஏன்னா தமிழ் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, கேட்குறீங்க, அதனால தான் நான் கொடுத்தேன். ஓகேவா? 3rd கொஷின். கல்வி பிரச்சனைகளை ஆராயும் செயலுக்கு டேஷ் என்று பொருள். கல்வியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். எஜுகேஷன் நம்ம சாதாரணமாக எடுத்து கொடுத்துட முடியுமா? இதுக்காக தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986, அதுக்கு முன்னாடியே 1968 ஒரு நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி போட்டிருப்பாங்க இந்திரா காந்தி பீரியடில். அடுத்து ராஜீவ்காந்தி பீரியடில் 1886 வந்து நியூ எஜுகேஷன் பாலிசின்னு போட்டிருப்பாங்க. இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் 2019 நம்ம எல்லாமே ஒரு இது சப்மிட் பண்ணமில்ல, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாம் வேணும், அதெல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்டேஷன் வர்ஸில் நம்ம எப்படி வரணும்? இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் என்ன? மொபைல் ஃபோன் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு பிரச்சனை கிடையாது. பள்ளி பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, சின்ன குழந்தை பேபி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட அதில் கேம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அதை எடுத்து வச்சு
மைண்டை வந்து ஈஸியாக அந்த கேம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கல்வி பிரச்சனைகளை ஆராயும் செயலுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து தத்துவ கல்வி, சமூக கல்வி, சமுதாய கல்வி, உற்றுநோக்கல் கல்வி. இதில் எது ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. கல்வியின் நோக்கங்களை சார்ந்து டேஸ் அமைகின்றது. இது 3 வகையான நோக்கம் இருக்குமா? கல்வி நோக்கம், பள்ளியின் நோக்கம், சமுதாய நோக்கம். இதுல கல்வியின் நோக்கம் எதை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. சமுதாயம் சார்ந்ததா, தத்துவம் சார்ந்ததா, கலைத்திட்டம் சார்ந்ததா, மாணவர்களின் மனநிலை சார்ந்ததான்னு சொல்லி பாருங்க. 5th கொஸ்டின், பள்ளியின் நோக்கங்களை டேஸ் நோக்கங்கள் என்று தீர்மானிக்கின்றன. சமுதாயமா, தத்துவமா, கலைத்திட்டமா, மாணவர் மனநிலையான்னு சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 6, சமுதாய நோக்கங்களை டேஷ் தீர்மானிக்கிறது. இப்போ சொசைட்டிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த சொசைட்டி இப்படி தான் பில்ட் ஆகணும் அப்படின்னா அது எதனால் முடியும்னா எஜுகேஷனால் மட்டும்தான் முடியும். பள்ளி பாடப்புத்தகங்களில் மாணவர்கள் என்ன படிக்கிறாங்களோ, ஆசிரியர்களாக நீங்கள் கலைத்திட்டத்தில் என்னெல்லாம் சேர்க்கலாம், எதையெல்லாம் நீக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க ஜாபுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ உங்களோட பங்கீடு வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்த எண்ணங்களாக இருக்கணும். சொசைட்டிக்கு என்ன நல்லது நடக்க போகுது, ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நல்லது நடக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட டிசிப்ளைனை மாற்றுவோம். பண்பட்ட மனிதராக மாற்றுறதுக்காண்டி தானே கல்வியோட முதலீடே அதுதானே, டிசிப்ளைன். அப்புறம் தானே நம்ம மற்றதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். ஸோ இந்த கீழே இருக்க 4ல் எது ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் எழுதிடுங்க. கொஷின் நம்பர் 7, நமக்கு நன்கு பரிச்சயமான பொருட்களை கூட ஆராய்ந்து பின்னோக்குதலே தத்துவமாகும். மேற்கண்ட கூற்று யாருடையது? ஏன்னா லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயினாக நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த கொஷின்ஸ் வந்து அதிகமாக பார்த்தேன். அவங்க தான் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ சாரி, அப்ரிவேஷன்ஸ் கிடையாது, இந்த மாதிரி வரையறை அப்ரிவேஷன் சொல்லிட்ட தப்பு. வரையறை அப்ரிவேஷனும் அவங்களுக்கு நிறைய வச்சுருந்தாங்கப்பா. தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரிவேஷன்ஸும் நிறைய வந்திருந்தது. நமக்கு நன்கு பரிச்சயமான பொருட்களை கூட ஆராய்ந்து பின்னோக்குதலே தத்துவம் அப்படின்னு சொன்னது யாரு? ஆல்ஃபிரட் வெப்பரா, ஜான் டுய்யா, பெர்னட் ரசலா, பிச்சரா? ஏன்னா ரசல், பிச்சர், ஜான் டுயி இவங்க எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்காங்க. அதனால் ஆப்ஷனாக கொடுத்தேன். இவங்களில் ஒருத்தர் தான் இந்த மேலே இருக்க கூற்றை வந்து சொன்னவங்க. அவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்து மெட்டாபிசிக்ஸ் என்ற வார்த்தை எம்மொழியிலிருந்து வந்தது? ஏன்னா இந்த தடவை தானே சிலபஸில் வச்சுருக்காங்க. எந்த மொழியிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்பான். பிரெஞ்சு மொழியா, கிரேக்க மொழியா, ஆங்கில மொழியா, சமஸ்கிருத மொழியா அப்படின்னு பாருங்கள். ஏன் தமிழ் மொழியை நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் வந்துடாதீங்க. ஏன்னா நம்ம இந்தியன் யூரோப்பியன் லாங்குவேஜ்லேயே வந்து மொழி குடும்பங்களில் 8 குரூப் தான் இருக்குது. அந்த குரூப்பில் சான்ஸ்கிரிட் இருக்குது, தமிழ் வந்து கிடையாது. அதனால் இந்த மொழியை வந்து நான் ஒரு தமிழ் மொழியை வந்து இதில் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக மெட்டாஃபிசிக்ஸ் தமிழ் வார்த்தையே கிடையாது, நமக்கே தெரியும். ஓகே, ஆப்ஷன் 9, கொஷின் நம்பர் 9, ஆண்டாலஜி என்ற மதிப்பியல் எதனுடன் தொடர்புடையது? கருத்து கொள்கை, பயனளவு கொள்கை, இயற்கை கொள்கை, இவை அனைத்தும் கொடுத்தா உடனே எல்லாமே இவை அனைத்தும் போட்டக்கூடாது. சம்டைம்ஸ் இவை அனைத்தும் இல்லாமல் மேலே இருக்கிற கொஷினில் கூட ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டட் வைப்பாங்க. ஆண்டாலஜிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மெட்டாஃபிசிக்ஸ். மெட்டாஃபிசிக்ஸ்லேருந்து வரக்கூடிய காஸ்மாலஜி, ஆண்டாலஜி, எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி, இது எல்லாமே எதுலேருந்து வந்துச்சு? மெட்டாஃபிசிக்ஸ்குள்ளேருந்து தான் வந்தது. சிலபஸ் கொடுக்கும்போது சில இடத்துல கமா போட வேண்டிய இடத்துல கோலன் கொடுக்க வேண்டிய இடத்துல கமா கொடுத்துருக்காங்க, ஐஃபன் கொடுக்க வேண்டிய இடத்துல பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதெல்லாம் ஏதாவது புரியல அப்படின்னா சிலபஸில் என்ன யூனிட்டில் என்ன புரியலன்றதும் கமெண்ட்டில் போடுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து 10th கொஷின், கருத்து கொள்கையின் கலைத்திட்டத்தில் உள்ள கற்பித்தல் முறையில் இடம்பெறாதது எது? இப்போ ஐடியலிசம்னாவே நம்ம காந்தி வந்துடுவார். ஐடியலிசம்குள்ளார வந்து என்னெல்லாம் சொன்னாங்க? இப்போ வெஸ்டர்ன் ஃபிலாசபரில் ஒருத்தர் வருவாங்க, இந்தியன் ஃபிலாசபரில் ஒருத்தவங்க வருவாங்க. எல்லாம் ஐடியலிசத்திலும் கூட அதே மாதிரி வந்து இயற்கைவாதமும் சரி, பயனளவு கொள்கையும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் இந்திய தத்துவியலாளர்கள் ஒருத்தர் வருவாங்க, அதே மாதிரி மேலை நாட்டு தத்துவியலாளர்கள் ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ இந்த கருத்து கொள்கையின் கலைத்திட்டத்தில் உள்ள கற்பித்தல் முறையில் இடம்பெறாது, இது காந்தி சொன்னது கிடையாது, ஃபாரின் வெஸ்டர்ன் பிலாசபர் சொன்னது. கதை கூறுதல், வினா எழுப்புதல், விளக்கமளித்தல், விடை கேட்டல். இதில் கொஞ்சம் பிரிண்டிங்கில் மாற்றி வந்திருக்கு போல். ஓகே, இதில் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது இந்த 10 கொஷினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் நாளைக்கு இதுக்கான ஆன்சரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைக்குன்னா நாளைக்கு நைட்டு. ஓகேவா? அடுத்த கொஷின் உங்களுக்கு நாளைக்கு நைட்டு வரும். அடுத்த கொஷின் பேங்க்கு டெமோ கிளாஸுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெனஸ்டே வந்து டெமோ கிளாஸ்க்கு வந்துடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. சப்போஸ்
டெமோ கிளாஸ்க்கு வர முடியாதவங்க வந்து ரெக்கார்டிங்கில் போட்டு தான் அதை நான் எடுப்பேன். நீங்கள் போய் ரெக்கார்டிங்கில் ஓப்பனில் தான் இருக்கும், நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் மை கிளாஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.